வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதாம். திமுக கொடுத்த அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் யாருக்கு தெரியுமா? பிரேமலதாவின் ஒரு மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது களமெல்லாம் சூடுபிடிக்கிற நிலையில்தான் தேமுதிக மற்றும் திமுக இடையே இந்த கூட்டணி உடன்பாடு என்பது எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது கிட்டத்தட்ட கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி தான் தேமுதிக இடம்பெற்றுள்ளது என்ற நிலையில்தான் அதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். தேமுதிக என்பது திமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய வகையில்தான் தொண்டர்களெல்லாம் உற்சாகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்களாம். அதாவது தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவென்றால், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில் அதற்கான தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னதே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த நிலையில்தான் திமுக கண்டிப்பாக இம்முறை 200+ தொகுதிகளை கண்டிப்பாக வெற்றி பெறும் நிலைப்பாட்டில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேச்சுக்கள் இருந்தால் கூறப்படுகிறதா. அதாவது இந்த உடன்படிக்கை என்பது தேமுதிக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மற்றும் 10 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறதா. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. தேமுதிக எடுக்கும் இந்த ஒரு முக்கிய அரசியல் நகர்வு தொண்டர்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒரு பகுதியாக தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாரனுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் பலமாக பேசப்படுகிறதா. கட்சியின் அடுத்த கட்ட தலைவராக உருவெடுத்து வரும் அவருக்கு தான் கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் ஒரு எம்பி சீட் என்பது கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்படும். கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இதை பார்க்கப்படுகிறதா. அதே போலதான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும் தேர்தலில் விருதாச்சலம் அல்லது ரிஷபந்தம் ஆகிய தொகுதியில்தான் ஏதேனும் ஒன்றில் கண்டிப்பாக போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா. மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற இந்த தொகுதிகள் என்பதால் தேமுதிகவின் இந்த தொகுதி ஒரு கோட்டையாக கருதப்படுவதால் அங்கு போட்டியிடும் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை மிக எளிதில் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற பட்சத்தில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இந்த 2 தொகுதியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தொகுதியில்தான் அவர் கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுடனான கூட்டணி என்பது தேமுதிகவிற்கு ஒரு நல்ல வரவேற்பை கண்டிப்பாக பெற்றிருக்கும் நிலைப்பாட்டில்தான் தமிழக மக்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்களாம். இந்த வகையில்தான் அதாவது அந்த ஒரு ராஜ்யசபா எம்பிசி கண்டிப்பாக தேமுதிகவுக்கு தரப்படுவதாக கூறப்பட்ட நிலையில்தான் திமுகவுடன் கூட்டணி வைத்த நிலைப்பாடு கண்டிப்பாக உறுதியானது என்றும் கூறப்படுகிறதா. அதாவது தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் வரும் விஜயபிரபாரனுக்கு கண்டிப்பாக இம்முறை அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில்தான் தேமுதிகவின் இந்த கூட்டணி முடிவு கண்டிப்பாக ஒரு மொழி வடிவத்தையே பெற்றிருக்கிறது என்பதால் கூறப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.